ஃபஸ்ட்டு சந்தானம் சார் ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன் சார். உங்களுக்கே தெரியாது, இதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். என்னென்னா 2014 நான் காலேஜ் முடிச்சுட்டு சாரோட கதிரவழி காதல் படம் ஷூட்டிங் சாய்பா காலனியில் அந்த ஒரு ட்ராவல் ஷாட் நீங்களும் உதய் சாரும் பண்ணிருந்தீங்க. நான் அப்போ உட்காந்து நான் சாரை பார்த்துற மாதிரி நான் ஒரு தடவையாவது இது பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ உங்களை பார்க்க யாரும் வரல சார். 11 வருஷத்துக்கு அப்புறம் கட் பண்ணால் இப்போ நான் சாரோட படத்தை நான் எடிட் பண்ணியிருக்கேன். இதோட பெரிய ஒரு ஹாப்பினஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ சாரோட எனக்கு என்னென்னா ஸ்க்ரீனில் எல்லாம் பார்த்துருக்கோம் சாரோட பெர்ஃபார்மன்ஸு. எனக்கு இந்த படம் மூலியமாக சார் லைவாக எப்படி அந்த ஒரு கவுண்டரோ ஒரு ஹியூமரோ லேண்ட் ஆகிறதுக்கு ஒர்க் பண்ணுறாருன்னு, ஏன்னா அவர் அவ்வளோ மெனக்கிறாரு. நம்ம பார்க்குறது ஒரு 100% இருந்தால் அவரோட எஃபெக்ட் 200% இருக்கிறனால தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தை பிக் எஸ்டிஆர் ஃபேன்னு. ஸோ இதே ஸ்டேஜில் நான் சந்தானம் சார், எஸ்டிஆர் சார், ஆர்யா சார் அண்ட் எல்லாருமே கூட இந்த ஒரு ஸ்டேஜில் நான் ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி இந்த படத்தை இந்த டீமோட இந்த டீம் கூட சேர்ந்து நான் 2வது படம் பண்ணுறேன். அண்ட் ஸோ 2வது தடவை இன்னும் ஒரு பெட்டர் கெமிஸ்ட்ரியோட ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தில் நான் வழக்கமாக நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுவேன். இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக கெலித்தி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எழுதியிருக்காரு இந்த படத்தில். அப்புறம் வங்கல்குள்ள விக்கி, அவருக்கும் இது ஃபஸ்ட்டு டைம் சினிமாவில் பாட்டு பண்ணுறாரு. அப்புறம் ஆதவன் தமிழ் 3 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். இந்த பாட்டெலாம் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் படம் பாருங்கள், ஒரு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக தேங்க்ஸ் ஃபார் நிஹாரிகா ப்ரொடக்ஷன், ஷோ பீப்புள் ஆர்யா சார் and Santanam sir for giving me this opportunity. And next மெயினாக என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரதர் ஆனந்த், அப்புறம் முருகா சேது டீம். ஆக்சுவலாக இது ரொம்ப பேஸ்லேருந்து ஆனந்த் இந்த ஐடியா சொல்லும் போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தது. எங்களோட மெயின் நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டது, இது ஆக்சுவலாக பட்ஜெட்டாகவே ரொம்ப ஹையாக இருக்கும், என்ன காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஃபஸ்ட் இதுவாக இருந்தது. எங்களுக்கு இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கிடச்சது ஆக்சுவலாக வி ஆர் வெரி லக்கி. ஏன்னா நாங்கள் ஒரு க்ரூஸில் போய் லைவாக ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த க்ரூஸ் அப்படியே ஒரு செட்டாக எரெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பேலஸோட இன்டீரியரும் செட் போட்டு அதில் கிட்ட மாலை வணக்கம். முதல்ல எனக்கு ப்ரொடியூசர்ஸ் ஆர்யா சார், கிஷோர் சார் அண்ட் மதன் சார், இபி மதன், இவங்க 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 12 வருஷமாக 13 வருஷமாக என்னை ஒரு சொந்தமாக கூடவே பார்த்துக்கிற எங்கள் முதலாளி சந்தானம் சார். 8 படங்கள் இது வரைக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இதோட சந்தோஷம் எதுவும் கிடையாது. பட் இந்த படம் ஆக்சுவலி டைரக்டரை பற்றி சொல்லணும்னா டிடி ரிட்டர்ன்ஸ். அதை பொதுவாகவே ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் என்னென்னா நல்ல செட்டு போடணும், அதில் நல்ல பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம். டிடி ரிட்டர்ன்ஸில் பெரிய பெரிய செட்டாக கொடுத்து அவரோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்ஷனுக்கு கலை இயக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் திரைக்கதையை அமைப்பார். ஸோ அதில் ஆனந்த் சார் ரொம்ப அன்பானவர். அந்த வாய்ப்பு இந்த படத்தில் ஒரு படி மேலே ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 80-90% செட்டுக்குள்ளேயே ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஜாலியாக பேசுகிறாங்க. வந்தால் என் தலைவர் எஸ்டிஆரை கூட்டு உட்கார வச்சுருக்கீங்க. அவர் முன்னாடி என்ன பேசுறது? ஏன்னா அவர் கூட தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் ஆக்ஷனில் வேட்டை மன்னன். சார் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். ஏன்னா அவங்க கை வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. உங்கள் பேரை கொஞ்சமாவது காப்பாற்றுவேன். நம்ம ஜாலியாக ஓரமாக உட்காந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதை பிடுங்கிறதுக்கு ஒரு டைலாக்கு ஜெல்சி யாரை வாங்க சார், அந்த உன் வேலை தானே அது முருகாவா? சரி, இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கிஷோர் சார், ஆர்யா சார் உங்கள் படத்தில் நடிக்கலை, பட் உங்கள் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ. நான் வாய்ப்பு கொடுத்த ஆனந்த், சேதண்ண, முருகாண்ண, இந்த டீம் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தான அண்ணன் டீமில் சேர்ந்ததுனால ஒரு பெரிய காம்படிஷன். அந்த வண்டியில் ஏறவே முடியாது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை எழுதும்போது சமைக்கும் போது பிரிச்சுக்கோல்ல, இல்லை
அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதும் போதே பிரிச்சுக்குவாங்க. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னா சேதனை கை தூக்கிடுவாங்களே, ஓ நான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு தம்பின்னா மாறண்ண கை தூக்கிடுவாங்களே, ஓ நானும் இருக்கேன்ட்டு. அந்த மாதிரி டீமில் எல்லாமே பிரிச்சுக்குவாங்க. இந்த வண்டியில் நம்ம எப்படி ஏறி உட்கார முடியும்? அப்படியும் கஷ்டப்பட்டு ஏறி சீட்டில் உட்காந்துட்டேன். ஏன்னா அண்ணன் பத்திர நடிச்சாலும் கொஞ்சம் காமெடி நல்லா இருக்கும். இதை வச்சு இன்னும் 4-5 படம் கிடைக்கும். இல்லைண்ணா கரெக்ட் தானே? நம்ம பழனி பெருசில் ஓடும், வேற வழி இல்லையே. நேர்கோள் ரவி போதுமா? முடிச்சிடறேன். நேர்கோள் ரவி சார், உங்களுக்கு தமிழ் சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சு சார். இதுக்கப்புறம் மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா படத்துலையும் உங்களுக்கு போடுவாங்க. இவர்கிட்ட சூப்பர் ஆர்டிஸ்ட் கஸ்தூரி மேடம். உங்களை கேட்டாலே அந்த என்ன படம் பிரபு சார் பாட்டு ஒன்று வருமே, அந்த அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். ராசிகானன் இன்ஸ்டா போயிருந்தீங்க, ஏதாவது ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கீங்க. ஆட்டா நல்லா தான் இருக்கு பாத்தியா, இதுதான் பரிசு கேட்டுட்டாங்க. தீபக் சார் கேமராமேன் ரொம்ப நன்றி. சந்தான அண்ணன் அடுத்து தலைவன் கூட நடிக்கிறீங்க என்ன எல்லாருமே. ஏன்னா இந்தமாரி நீங்கள் நடிக்கணும். நீங்கள் நடித்தாதான் ஒரு டீம் ஒர்க் பெருசாக இருக்கும் உங்களுது. உங்கள் கூட நாங்களும் அப்படியே ஓரமாக வந்து நேரில் வந்து நின்று ஓடிடுவோம் நாங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். வணக்கம். அவையோருக்கும் சபையோருக்கும் ஆண்டோருக்கும் போன்றோருக்கும் இதே மாதிரி பேசினா போர் அடிக்கும், எனக்கும் தெரியும். பொதுவாக லென்த்தாக பேசினா ஷார்ட்டாக பேசினா பிடிக்கும். சரி ஷார்ட்டாக பேசணும்னு சொல்லிட்டு லென்த்தாக பேசுகிறவங்களை வந்து நம்ம கிண்டல் பண்ணணும்னு வச்சிங்களேன், அப்புறம் வந்து நம்ம லென்த்தாக பேசினா நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் வந்து என்ன விஷயம்னா, இப்போ நம்ம எஸ்டிஆர், நீங்கள் அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, அவர் வந்து யார் டிவி சேனலில் இட்டானாலும் உடனே கூப்பிட்டு படத்தில் வாய்ப்பு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர். அவருடைய மன்மதன் படத்தில் எனக்கும் வாய்ப்பு கேட்டார். அது அவருக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது. நான் இப்போ காமெடி பைக்கர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் சத்தியம் பண்ணார் அந்த கேரக்டரு. பட்டு ஜெயா டிவியில் அப்போ வந்து என்னுடைய பார்ட்னர் வந்து சேனலில் வந்து நடிக்க சான்ஸ் கிடையாது, அவருக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் என்ன பண்ணிட்டார், என்னையும் சேர்த்து பிஸியாகிறேன்னு சொல்லி விட்டார். இல்லைன்னா அன்றைக்கே தாய்வனோட வேறு லெவலில் வந்திருப்பேன். ஆனால் அதில் சந்தானம் இருக்கிறதுனால அந்த சந்தானம் மூலயமா இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய லிங்க் கிடச்சிருக்காரு. நம்மளுடைய முதலாளி அதை பற்றி சொல்ல தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து ஆர்யா ப்ரோ ப்ரொடக்ஷனில் அவரோட நடிக்க முடியல, கண்டிப்பாக நடிப்பேன் இதுக்கப்புறம். அதனால் அவருடைய ப்ரொடக்ஷனில் அடிச்சது ரொம்ப நன்றி. ஏன்னா ஏற்கனவே கிங்ஸ்லி போதுன்னு வேறு சொல்லிட்டீங்க, அதுலேயே பேச்சு பாதி குறைச்சிங்கன்னு நினச்சிட்டேன். மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் கேளுங்க, ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நோய் ஸோ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் 10th இருக்கும்போது அண்ட் கரெக்ட்லி கட் to 7 years பேக். நவ் ஐம் ஒர்க்கிங் வித் him and ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஐ வாண்ட் டு தேங்க் எஸ்டிஆர் சார், தலைவர், for being here and I want to thank Arya sir for the production and அவங்க யோசிச்சாங்க இந்த மாதிரி ஒரு படத்தில் ஐ ஷுட் பி தேர். லைக் அவங்க சொன்ன மாதிரி பேய் படம்ல பேய் இருக்கா இல்லையா, நான் கண்டிப்பாக இருப்பேன். And I want to also thank Madan because அவங்க எல்லா டைமும் வந்து he was making sure everything goes well on the set and நிறைய வந்து அவங்க பார்த்துருக்காங்க. கிங்ஸ்லி சார் அண்ட் மாறன் சார் அண்ட் கஸ்தூரி மேம் அண்ட் மோகன் சார், உங்களோட தான் என்னோட மெஜாரிட்டி டைம் பாஸ் அண்ட் விட் பி லைக் ஃபுல் ஜாலியாக ஏதாச்சும் ஜோக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் வந்து என்டர்டெய்னிங்காக போச்சு. And I really had a good time shooting with everybody. Thank you so much for giving me this opportunity. And மற்றும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஆக்சுவலாக I must thank from my bottom of my heart to our hero Sandhanam and the producer Mr. Arya, co-producer Kishore and the director Prem Anand அவர்களே,
for giving me a very good opportunity to act in this movie. அதாவது வந்து ஹீரோவாக பண்ணியாச்சு, கேரக்டர் பண்ணியாச்சு, வில்லன் பண்ணியாச்சு. ஒரு காமெடி லைன் அது வரைக்கும் பண்ணதில் நினச்சிட்டு இருக்கப்போ டிக்கி டோனான ஒரு படத்தில் நம்ம கார்த்திக் யோகியன் சந்தானம் சார் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்து அது மூலமாக வடக்குப்பட்டி ராமசாமியில் ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்து அது நிழல்கள் ரவி வந்து காமெடி பண்ணுவார். ஆச்சரியமாக இருக்குது, எப்படி சார் சார் அப்புறம் சீரியஸ் ஆக்ட் பண்ணுவார், எப்படி சார் என்ன சார் பிரமாதம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருந்தது காரணம் சார் சந்தானம் சார். ஸோ ஐ மஸ்ட் தேங்க் சந்தானம் சார் ஃபார் கிவிங் மீ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படத்தில் பிரேமானந்த் அந்த சந்தானம் சார் தே கேவ் ஏ வெரி ஃபென்டாஸ்டிக் கேரக்டர். மெக்டவுஸ் அப்படின்னு ஒரு கேப்டன், ஷிப் கேப்டன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேனாட் ஃபர்கெட் திஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக பார்க்க போனால் வந்து இந்த காமெடி அப்படின்றது வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேட்டரில் படம் பார்க்கும்போது பிரமாதம் இருக்க காமெடி நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணலாம் கமெண்ட் அடிப்பாங்க. ஆனால் ரியலாக நடிக்கும்போது ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. வெரி டஃப்பான பார்த்து சந்தானம் சார்லாம் பண்ணுறாருன்னா அதெல்லாம் கேஷுவலாக, அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட். ஸோ ஜஸ்ட் அவர் டைலாக் பேசினாலும் இந்த டைமிங்கில் யாராக இருந்தாலும் சிரிச்சுவாங்க இந்த மாதிரி. ஸோ ஷூட்டிங் போகும்போது தான் தெரிஞ்சது, ஸ்கிரிப்டை கொடுத்தோன்னா பிரேமானந்த் கொடுப்பாரு. Thank you so much. அடுத்தது உங்களோட ஹீரோ, எல்லாரோட ஹீரோ, என்னோட பிகெஸ்ட். நிஜமா சொல்றேன், உங்களுக்குலாம் நீங்களாம் வந்து 90s கிட்ஸ் 2000 கிட்ஸா இருப்பீங்க, அதனால எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. நான்லாம் லொல்லு சபா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஃபேனு. அப்பலேருந்து அந்த சிம்பிளிசிட்டி, அந்த ஹியூமிலிட்டி, டவுன் டு அர்த்னஸ் மாறவே இல்லை. சந்தானம் சாரோட இது ஐ ஒர்க்ட் வித் ஹிம் பிஃபோர், பட் இந்த படத்தில் அவரோட எனக்கு நிறைய காம்பினேஷன். அதில் நான் பார்த்து நான் உங்களுக்கு நிஜமாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க. அந்த மனுஷன் எப்போ தூங்கினாரு எப்போ எந்திரிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நைட் அண்ட் டே நாங்கள் ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பாதி பண்ணிட்டு இருப்பாரு. நாங்கள் முடிச்சு எங்கள் காம்பினேஷன் முடிச்சு போகும்போது அவர் இன்னும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டே இருப்பார். இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்த பாராட்டுறதா இல்லை சந்தானத்தை வந்து வியக்கிறதா அப்படின்னு தெரியல. ஸோ ரியலி ரியல் லைஃப் ஹீரோ அவர். காமெடி பண்ணுறது உலகத்திலேயே நான் வந்து முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன் கவர்ச்சியாக நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஐயோ, காமெடியாக நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமாவில் கிடையவே கிடையாது. ஐ நோ த டிஃபிகல்ட்டி வென்ட் த்ரூ, கண்ணால் பார்த்தேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லிட்டில் இன்புட்ஸ் யூ கேவ். எனக்கு ஃபஸ்ட்டு காமெடி ரோல். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் வந்து டப்பிங் போது நானே பார்த்து சிரிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். Especially SNT, the passion, the dedication you gave towards the cinema and for this film, it's really inspiring. Okay, now quiet. Let me tell you which nobody tells you, okay? So when SNT enters on the set, he becomes a producer, he becomes a director, he becomes a writer, he becomes a choreographer. He actually writes and makes sure that all the lines and scenes are perfect. And when I get the goosebumps when I saw him shooting continuously for 20 hours without taking a break. So yes, it's very, very, very inspiring for everyone. And our sweet director Anand sir, he's such a calmest, I would say. Whenever the situation gets difficult and I ask, sir, now what is going to happen? He told me, don't worry, chill, everything will be all right. Yes. Okay, so we all have a great bonding with each other. And we really have put so much of effort in this film and too much of hard work. We have got lots of allergies and painless nights, of course. And I'm so thrilled to work with all these such great actors and directors like GDM sir, Muttarajan sir, Silva Raghavan sir, and everyone.
and my முதல்ல நான் முக்கியமாக ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். முதல்ல சந்தானம் சார் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ராம்பாலா சார். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா நான் இன்னைக்கு முன்னாடி ஒரு டேரக்டராக நிற்க முடியாது. தேங்க்யூ முரளி. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த விழாவை திருவிழாவாக மாற்ற வந்திருக்க எஸ்டிஆர் ஃபேன்ஸ் மற்றும் சந்தானம் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நான் டேரக்டர்னு சொல்லிக்கிறத விட இந்த படத்துக்கு நானும் ஒன் ஆஃப் த ரைட்டர்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதோட டேரக்டர் மட்டும்தான் வெளியே தெரிவாங்க, ரைட்டர்ஸ் யாரும் தெரிய மாட்டாங்க. இதில் அப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த படத்துக்கு முக்கியமாக ரெண்டு பேர் இருக்காங்க ரைட்டர்ஸு. ஒன்று முருகா எங்க இருக்கு, இன்னொருத்தர் சேது எங்க இருக்கு, வாழைப்பழ காமெடியில் வருவார். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் மெயின் பில்லர்ஸ் இந்த மூவிக்கு. இந்த படம் ஜெயிச்சு பேரும் புகழ வாங்கினா அது எல்லாமே சொந்தக்காரங்க அவங்க தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முருகன், சேது. ஆக்சுவலாக டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த மூவியோட ஐடியா நான் டிடி ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சந்தானம் சார் கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போது சார் சொன்னார், ஐடியா நல்லா இருக்குடா, ஆனால் இதுக்கு பெரிய பட்ஜெட் செலவாகும், நிறைய கேஸ்டிங் பெருசாக கேட்குற, ஒரு க்ரூஸ் கேட்குற, இது எழுதுறதுக்கு டைம் ப்ராசஸ் அதிகமாகும். ஸோ சிம்பிளாக உங்கள் பவர் என்ன காமெடி அதை யூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுங்க, அது நல்லபடியாக ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ரொடியூசர் தானே தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி பண்ண படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸு. சாரோட வாய் முகூர்த்தம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. 4 வாரம் தாண்டி ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ சார் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணார், ஆனந்தே நீ சொன்ன ஐடியாவுக்கு ஒரு ஆடு ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னாரு. யார் முதலாளி ஆடுன்னு? வேற யார், என் மச்சான் ஆரியா தான். ஏன்னா ஆர்யா சார் மாதிரி ஒரு பியூர் ஹார்ட் ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தாரு. ஆக்சுவலாக ரைட்டிங்கில் கிரியேட்டிவ் சைடில் நீ ஒர்க் பண்ணுறது எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ. அப்போ ரொம்ப சாஃப்டான ஆர்யா சாரை பார்த்தேன். ஆனால் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அப்படியே டெரராக மாறிட்டாரு. ஆனால் திட்டினா கூட அவர் என்னை திட்டுறது கூட இப்போ அன்றைக்கி டெட்லைன் தாண்டி ஒரு பிரச்சனை போச்சு ஃபோன் பண்ணி திட்டுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, டேய் அடுத்த படம் நீ ப்ரொடியூசரு நான் டேரக்டரு, அப்போ நான் ப்ரொடியூசர் பண்ணுற கஷ்டத்தை அப்படின்னு அவ்வளோ பியூராக இருக்கு. ஸோ ஆர்யா சார் மாதிரியே இந்த மூவிக்கு ப்ரொடக்ஷன் சைடு ஒரு பேக் போனாக இருக்கிறது கிஷோர் சார். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவருக்கு எல்லா விஷயத்தையும் கிளாரிட்டி கேட்பாரு, அதை கிளியராக கொடுத்துட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போவார். அப்படிதான் இந்த மூவி நல்லபடியாக போச்சு. இதுக்கு மதனும் கூட வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ மதன். இப்போ இந்த மூவியை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ இதில் எங்களோட பழைய டீம் எல்லாருமே அந்த கேஸ்டிங் எல்லாருமே ஒர்க் பண்ணி. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட கதை கேட்க போகும்போது என்னதான் இவங்க வந்து புதுசாக பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே 3 பார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் அவர் சொன்ன அந்த கதையை அந்த ஐடியா வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபஸ்ட்டு கேட்டோன்னா அவர்கிட்ட சொன்னது வந்து நான் வந்து என்னென்னா, இது நீ வந்து சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டாக பண்ணிங்கன்னா ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ ஹி டுக் இஸ் டைம். அது ஸ்கிரிப்டாக பண்ணி முடிச்சுட்டு வரும்போது தான் பெருசாக இருந்தது. ஸோ அந்த இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் வைஸும் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ நான் வந்து வெங்கட் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி சந்தானம் சார் நான் பண்ணுறோம் சார், நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்டு பெரிய பட்ஜெட் ஆகும் அப்படி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கு சார், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படி, ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லை சார் சந்தானம் சாருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தீர்த்தா தான் அவர் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். அப்படியா அப்படின்னாரு. ஓகேப்பா என்னப்பா பிரச்சனை சொன்னோன்னே, இது படம் பட்ஜெட்டோட பெருசாக இருக்கேப்பா அப்படின்னாரு. அப்புறம் வந்து அது கூட இல்லாமல் அதுவும் தாண்டி அவர் வந்து பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள், 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி மேன் அனுப்புகிறேன், மிஸ்டர் கிஷோர் சார் எங்கே இருக்காரு சார், வாங்க மேலே வாங்க. இவரை அனுப்புகிறேன், இவரை நீங்கள் சமாளிச்சிங்கன்னா நீங்கள் படம் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து
என்னோட பார்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா பிரேமை மீட் பண்ணது, சந்தானம் சாரை மீட் பண்ணது, இவங்க 2 பேரையும் கிஷோர்ட்ட ஒப்படைச்சது தான் எனக்கு தெரியும். அவ்வளோதான் என்னோட பார்ட். இதில் மீதி வந்து அவங்க வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப பிளான் பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஹாப்பி. ஏன்னா நான் முதல்ல இந்த இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அவங்க எல்லாரும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த படத்தினுடைய எங்களுடைய தில்லு துட்டு 1, 2 அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு ரைட்டிங்கில் ஸ்கிரிப்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக இருந்து உதவி பண்ணியது திரு இந்திரா சௌந்தரராஜன் சார். அவர் இப்போ இங்கே இல்லை, இறந்துட்டாங்க அவர். ஸோ அவருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு. இருந்தாலும் அவருடைய ஆன்மா எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து எங்களோட இருந்து சப்போர்ட் பண்ண நம்புகிறோம். ஸோ அவருக்கு இந்த நேரத்தினுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தினுடைய விழாக்கு வருகை தந்துள்ள எங்களுடைய எஸ்டிஆர் அவரை பற்றி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அதாவது அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடியே அவர் படத்தில் நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன், காதல் அழுவதில்லை படத்தில். அதுக்கப்புறம் அவர் எடுத்து போட்டு பார்த்துட்டு இது நடுவில் வந்து மூஞ்சல் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துருக்குது, நீயும் நானும் கூல் சுரேஷ் தான் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ பார்த்துட்டு இது பண்ணார். அதுக்கப்புறம் மன்மதில் கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சான்ஸ். மன்மதில் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக நின்றுட்டுருக்கேன். அதில் வந்து அவர் அந்த மொட்டை கேரக்டராக உள்ளே வருவார். வந்த உடனே நான் வந்து வாங்க இன்னொன்று இந்த மாதிரி என் பேர் கேட்பார், இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகும், இதுதான் சீன். நான் ரெடியாக இருந்தேன். அப்புறம் அவர் வந்தோன்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. நான் டவுட் ஆகிட்டு என்ன ஏதாவது ஆளுகளை மாற்றுறாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு போயிட்டு மெதுவாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நீ லொல்லு சபாலேருந்து வந்திருக்கீங்க, இப்போது ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம், உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங்கு, அதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன், சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் வந்துட்டு எனக்கு கிளாப்ஸா தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை லொல்லு சபா டிவியில் ரீச் இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஒன்று பண்ணலாம், நான் வந்தோடனே உன் பேர் கேட்குறேன், உன் பேர் என்னன்னா அப்போ தான் வச்சோம் பாபின்னு வச்சோம். உன் பேர் என்னன்னு கேட்குறேன், நீ வந்துட்டு பாபின்னு சொல்லு. நான் எக்கோவில் வந்து ஒரு 3 இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக்கெலாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீன்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னாரு. நல்லா இருந்துச்சு. அவருக்கு என்னென்னா என்னை காட்டும் போதே ஒரு கிளாப்ஸோட காட்டணும் அப்படின்றதுக்காக சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை இப்படி ஒன்று பண்ணலாமா, என்ன நீங்கள் கேளுங்க, நான் வந்து 3 தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைலாக் சொல்லுங்கள், அப்படி பண்ணலாம் அப்படின்னா. ஒன்று அவரும் சிரிச்சுட்டு சரி நல்லா தான் இருக்குது, ஆனால் பில்டப்பாக இருக்காது, ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு டைலாக்கு அவர் வந்து என்கிட்ட கேட்பார், உன் பேர் என்னன்னு. நான் ஒன்று பாபி பாபி பாபின்னுவேன். ஒன்று அவர் பாபி பாபி பாபின்னுவார், டேய் ஒரு பாபி தான்டா என் பேர் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா பில்டப்புக்காக 3 தடவை சொன்னோம் அப்படின்னு. ஸோ இப்படி தான் என்னோடய ஃபஸ்ட்டு சீன் அவரோட ஆரம்பிச்சது. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அன்னைக்கு தேட்டரில் ஸ்க்ரீனில் எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும், அந்த அன்பாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை. அதே அன்பு அதே அக்கறை இப்போ பண்ணுற எஸ்டிஆர் 49லையுமே என்கிட்ட என்ன சொன்னார்னா, டைரக்டரை கூப்பிட்டு சாண்டாக்கு என்ன வேணும், சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும், சாண்டாக்கு என்ன பண்ண முடியும், அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னார். அன்னைக்கு கூட வீட்டில் போய் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சந்தானம் நம்மளுக்கு தெரியும், நண்பர் எல்லாம் அதெல்லாம் மீறி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரசிகன். நான் வந்து அப்படி தான் நான் வந்து படம் பார்த்தேன். ஸோ அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பர்சனல் பாண்டுன்றதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓரம் வச்சுருவேன். நான் படம் பார்க்கும்போது நான் ஒரு ரசிகனாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படி தான் நான் பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும் வகையில் ஒரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் வந்து வித்தியாசமாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. எஸ்பெஷலி சந்தானமோட பாடி லாங்குவேஜ், அவரோட டைமிங் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ட்ரெய்லரில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆர்யா, நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். என்னன்னா சந்தானம் படம் வேறு யாரோ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே, பட் இது என்னன்னா ஒரு
நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கூட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது இன்னும் பெட்டராகவே வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். படத்தோட டைரக்டர் பிரேம் என்னன்னா சந்தானம் சொல்லியிருப்பார், இந்த 3 பேர் அவர் கூட ஒரு டீம் இருப்பாங்க, பிரேம், முருகன், சேது எல்லாரும் இருக்கீங்க. ஸோ பேசிக்காக என்னன்னா இப்போ இவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிறது வந்து மனோதன் அந்த டைம்லலாம் வந்து என்னன்னா நான் சீன் பேசிடுவோம், பேசி முடிச்சுட்டு சந்தானம் கிட்ட ஓகே தான்ப்பா இது டைலாக் இதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேஷுவலாக கேரவனுக்கு போவோம்ல, பார்த்தா தூரத்தில் ஒரு 3 பேர் நின்று பயங்கரமாக ஏதோ யோசிச்சுட்டே இருப்பானுங்க. யாரா இவனுங்க, யார் உள்ளே விட்டது, இவனுங்க பாட்டுக்கு ஒரு சைடில் நின்று ஏதோ பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு நான் போயிட்டேன். திருப்பி ரிட்டர்னில் வரும்போது படத்தோட டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க படத்தோட டைலாக்லாம் பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூப்பிட்டு யார் இவனுங்க நம்ம டைலாக்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டோட தான் சந்தானம் சொல்லுது, இல்லை சார் நம்ம டீம் தான், பசங்க தான், ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அன்னையில இருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு அப்படியே இருக்கு, ஒரு துளி கூட குறையல. இந்த படம் வரைக்கும் அவங்க வந்து அந்த உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் வந்து பிரேம் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி போன படமும் பண்ணார். நான் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வாழ்த்துக்கள் பிரேம். அப்புறம் ஆஃப்ரோ மியூசிக் டைரக்டர் அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, மியூசிக் டைரக்டர்ஸ்னால் நம்மளுக்கு பொதுவாக எப்படி தெரியும், அவங்க மியூசிக் பண்ணுற இதை வச்சு நான் இந்த மாதிரி மியூசிக் பண்ணுறேன் சார் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஆஃப்ரோ அப்படின்னா டேலண்ட்ஸ், அந்த புது புது டேலண்ட்ஸை வந்து எப்படியாவது கொண்டு வரணும், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ ரியலி வெரி கிரேட் பிரதர். உங்க மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும். அண்ட் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இடம் வந்து தமிழ் சினிமாவில் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் மாறன் சார் மன்மதல் அவர் சொன்ன மாதிரி ஒரு ரோல், ஏதாவது ஒரு ரோலில் அவரை ஒரு படத்துலேயாவது நடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், மிஸ் ஆகிட்டே இருக்கும். பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா அதை வந்து என்னால் பண்ண முடியாததை என் நண்பன் சந்தானம் பண்ணுறாரு. ஸோ தொடர்ந்து அவர் படங்களில் அவரை பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் நீங்கள் நடிக்கணும் சார் நம்ம படத்தில். அண்ட் ரெடின் கிங்ஸ்லி அவர் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து கோலமாவு கோக்கிலான்னு தான் தெரியும், எனக்கு வந்து வேட்டை மன்னன்லேருந்து தெரியும். அந்த படத்தில் வந்து இவரோட சீன்ஸுக்கு வந்து இவரோட டைலாக்ஸ்லாம் பார்த்துட்டு நெல்சன் கிட்ட சொல்கிறேன், நீ வேணா பாரு ஒரு பெரிய காமெடியான வரப்போறாரு. நெல்சன் வந்து சிரிப்பான். இப்போ என்னன்னா நெல்சன் எந்த படத்துலையுமே இவர் இல்லாமல் எடுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் தில்லுக்கு நெக்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 2 அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க, நம்ம ரவீனா நடிச்சிருக்காரு, எல்லாருக்கும் கஸ்தூரி மேம், ஆல் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு படம் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், எனக்கு எல்லாமே ஓகே, காமெடி மோட்டர் ராஜேந்திரன் கலக்கியிருக்காரு, எல்லாமே ஓகே. ஆனால் எங்கள் டைரக்டர் கௌதம் மேனனை வந்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு விஷயம் மட்டும் சும்மா மாட்டவங்க. பட் எனிவே வாழ்த்துக்கள், படம் வந்து வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சந்தானம் பற்றி நான் சொல்லணுன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஆமாம் தேங்க்யூ ரொம்ப நன்றி. லவ் யூ டூ. ஸோ சந்தானம் பற்றி சொல்லணுன்னா ஒரு விஷயம் என்னன்னா, எப்போவுமே நான் எங்கேயாவது வெளில போகும்போது நான் பார்க்கும்போது ஏதாவது டிஸ்கஷன் வரும், சினிமா பற்றி எதாவது பேசிகிட்டு இருப்போம். அப்போ எப்போ பேசினாலுமே எல்லாரும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் எவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, பட் தொடர்ந்து உங்களை பற்றி வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அது வந்து சந்தானம் தான் சார். அவர் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி,
எந்த மேலேயா இருந்தாலும் சரி, எங்கே அவரை பற்றி அவர் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது உங்களை வந்து மென்ஷன் பண்ணாமல் அவர் இருந்ததே இல்லை. அது என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போது அதுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், அதுதான் அவருடைய அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செய்யலாம், ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க. இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் அந்த நம்ம பண்ண ஹெல்ப்பை ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையா, அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், நம்மளுடைய கேரக்டர் இதுதான். எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும், நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அதை நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஒரு இதுவாக வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ இதுலேருந்து நான் சந்தானம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அவர் எனக்காக அவர் சொல்லலை, அவர் உண்மையிலே அதுதான் அவருடைய கேரக்டர். ஸோ அந்த பழசை மறக்காமல் அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட எல்லா டீமும் அவர் கூட இருக்காங்க. ஸோ அது அவருடைய கேரக்டரை காட்டுது. அண்ட் சந்தானத்தோட பெரிய ப்ளஸ் வந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீம் மட்டும் இல்லை, அவருடைய ஃபேமிலி. ஸோ பசங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்காங்க. நான் சின்ன குழந்தைங்களாம் பார்த்தேன், இன்னைக்கு எல்லாம் வளர்ந்து வந்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சந்தானம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு குணம் அவர் வந்து மாறாமல் இருக்கிறது தான் வந்து இன்னைக்கு அவரை வந்து மேலும் மேலும் உயிரை வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல், சந்தானத்துக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும்னு சொல்லி நான்